ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவாகவே நம்ம சென்னையில் மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுறது மெட்ரோ ஸ்டேஷன். எங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் வருதோ, எங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ப்ரப்போசல் போகுதோ, அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் வேல்யூ நல்லா அப்ரிஷியேட் ஆகுது. அங்கே லேண்ட் காஸ்ட் பல மடங்கு கூடுது. அதனால மக்கள் நிறைய பேர் அதை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட் கூட நம்ம சைட் இருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் நியூ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பவே இது பஸ் போற ஆன் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 900 மீட்டர்ஸ் தான். கம்யூனிட்டில ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு. இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ கேட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலேயே ஒரு 3 பிளாட் இருக்குங்க. 25 அடி 30 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்லாம் இப்பவும் இருக்கு. பாருங்க, கம்யூனிட்டிக்குள்ள 2-3 பேர் வீட்டையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 20 வீடுகளை இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க பார்க்க முடியுங்க. ஏன்னா காம்பவுண்ட் ஒட்டிலும் ஃபுல்லா வீடுங்க இருக்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி பார்க்கவே பயங்கர ரிச்சா இருக்குங்க. உள்ள ஏகப்பட்ட அமெனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்னென்னு ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்காவோட தார் ரோடு ஃபெசிலிட்டி, டிரைனேஜ் ஃபெசிலிட்டி,